लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தலைமையில் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2346வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 5வது பாசுரம் 895வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கோஷ்டியூர் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 5வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி 895வது பாசுரம். வங்க மா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மது மலர் தொங்கல் நீன்முடியான் நெடியான் படி கடந்தான் மங்குள் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயிர் திங்கள் தானனவும் திருக்கோட்டியூரானே. பெரிய பெரிய கப்பல்களை உடைய பெரிய கடல் போன்ற நிறம் உள்ளவன், நீலமணி போல நிறம் உள்ளவன், நித்திய சூரிகளுக்கான விண்ணவர்களுக்கான தலைவனவன். அவன் மேனியிலே தேன் உடையதான பூமாலையை தன்னுடைய தலைமுதல் பாதம் வரை நீண்ட திருமேனியிலே அணிந்துள்ளவன். பெரியவன் 300 காலத்திலே திருவிக்கிரமனாக இந்த உலகம் மூன்றையும் அளந்தவன். அப்படிப்பட்டவன் இருக்கும் இடம் எங்கு தெரியுமா என்றால் மங்கள் தோய் மணிமாடம் என்றால் வானமேகம் அளவிற்கும் உயர்ந்திருக்கிற மணிமாடங்கள் நிறைந்த ஊர். அதிலே கட்டப்பட்டிருக்கிற கொடிகளானது ஆகாயம் வரைக்கும் சென்று சந்திரனை முத்தமிடுவது போல பறக்கக்கூடிய மிக நீண்ட துஜஸ்தம்பங்களை உடைய ஊரான திருக்கோஷ்டியூரில் இந்த பெருமாள் எழுந்திருக்கிறான் என்று திருக்கோஷ்டியூருடைய பெருமையை சொல்லுகிற பாசுரம். மாட மாளிகைகளும் கூட குபரங்களும் நிறைந்திருக்கிற அந்த ஊரிலே மாளிகைகளினுடைய உப்ரிகையானது மேகம் அளவிற்கு உயர்ந்திருக்க அதிலே கட்டப்பட்டிருக்கிற கொடிகளானது கொடிக்கம்பத்திலிருந்து சந்திரனை தழுவது போல பறக்கிறதாம் என்று திருக்கோஷ்டியூரினுடைய பெருமையை சொன்ன ஊர் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். வங்க மாக்கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மதுமலர் தொங்கல் நீன்முடியான் நெடியான் படி கடந்தான் மங்குள் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் உயர்ந்து ஏறி வானுயிர் திங்கள் தானனவும் திருக்கோட்டியூரானே. காயேன வாச்சா மனசேந்திரியவா அப்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தில் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துள்ள இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் திருக்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.